நம்ம மனசு ஒரு நீரோடை மாதிரி. அந்த நீரோடையை விட்டுட்டா அது சுற்றி திரியும். அதே நேரத்தில் தேக்கி வச்சுட்டா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அது காட்டாற்று வெள்ளமாகவே மாறிடும். எல்லா ஏழைகளும் ஒரு பணக்காரரை உருவாக்குறாங்க. ஆனால் ஒரு பணக்காரன் 100 ஏழைகளை உருவாக்குறான். ஆனால் எந்த பணக்காரராச்சும் இன்னொரு பணக்காரரை உருவாக்கி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உன்னுடைய பலத்தை நீ தெரிஞ்சுக்கணுன்னா 100 பேரோட நீ சண்டை போடலாம். ஆனால் உன் பலவீனத்தை தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு அரை மணி நேரம் நீ தனித்து நின்று சிந்திக்க ஆரம்பிச்சேன்னா உன் பலவீனம் என்னன்னு நீயே உணர்ந்துடலாம். சில இடங்களுக்கு நம்ம போகிறது புண்ணியம், சில இடங்களுக்கு நம்ம போகாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. சொல்கிற வார்த்தையில் இனிமை இருந்தது வச்சுக்கோங்க, வேப்ப எண்ணெயினுடைய தன்மையை கூட சொல்லி விற்றுடலாம். ஆனால் சொல்கிற வார்த்தையில் இனிமை இல்லைன்னு வச்சுக்கோங்க, தேனை கூட நம்ம விற்பனை செய்யவே முடியாது. அதனால் இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.